ஓம் சரவணபவ. அறிவும் அனைத்தும் சேனலில் உள்ள அனைவருக்காகவும் பிரார்த்தித்து கொண்டு இந்த பதிவை தொடங்குகின்றோம். இந்த பதிவினுடைய நோக்கம் வேல்மாறலுக்கான விளக்கம். வேல்மாறலுக்கான விளக்கத்தை பதிவிடுங்கள், ஒவ்வொரு பாடலாக பதிவிடுங்கள் என்று கருத்து பதிவிட்டுள்ளனர். ஒவ்வொரு பாடலாக நாம் பார்ப்போம். அதற்கு முன்பு வேலை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேல் வேறு, முருகப்பெருமான் வேறு அல்ல. வேலே முருகப்பெருமானின் அடையாளம்தான். அப்படிப்பட்ட வேலானது ஞானத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. ஆழ்ந்து அகன்று இருக்கக்கூடிய வேலின் அடிப்பகுதியும் கூர்மையான அந்த நுனியும் ஆழ்ந்து அகன்ற ஞானத்தின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகின்றது. அந்த வேலினுடைய திறத்தை போற்றி அருணகிரிநாதர் வேல் வகுப்பு என்ற தலைப்பில் 16 பாடல்களை நமக்கு தந்துள்ளார். இது வேல் என்னவெல்லாம் செய்யும், அடியார்களை எப்படியெல்லாம் காக்கும், அதனுடைய சக்தி என்ன, அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பங்களிக்கின்றது என்று என்னென்னலாம் அந்த வேல் செய்திருக்கிறது என்று அந்த வேல் வகுப்பில் கூறப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட அற்புதமான பாடலை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அதை நமக்கு பிறவி பிணியை நோக்கக்கூடிய ஒரு மருந்தாக, அருமருந்தாக அதனை தொகுத்து வேல் மாறலாக தொகுத்து கொடுத்துள்ளார். வேல்மாறலில் உள்ள ஒவ்வொரு பாடலையும் பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம். அதில் 16 பாடலில் வரக்கூடிய முதல் பாடல், பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். நீங்கள் கடைசி வரியை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வள்ளியம்மையாரின் விழிக்கு ஒப்பாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக இந்த வரிகள் கொடுத்திருக்கின்றன. அவைகள் எதற்காக கொடுத்திருக்கின்றன என்பதை நாம் பார்த்து விடுவோம். முதலில் பருத்த முளை. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்ப்பால் என்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் தாய்ப்பால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தது. அதனால்தான் குழந்தை பிறந்தவுடன் முதலில் நாம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்கின்றோம். அப்படி தாய்ப்பால் போன்று இந்த உலக மக்களுக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய அமுதப்பாலை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய அந்த வள்ளியம்மையாரின் தனங்களை பருத்த முளை என்றும், சிறுத்த இடை என்று கூறுவது என்ன எதற்காகவென்றால், முருகப்பெருமானின் புகழை நாம் பேசுவதன் மூலமும் படிப்பதன் மூலமும் நாம் அவருடைய பாடல்களை கேட்பதன் மூலமும் நம்முடைய கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக குறைத்து கொண்டு போவோம். அதாவது சிரித்து கொண்டே போவோம் நம்முடைய கர்ம வினைகள். அதனை குறிக்கும் விதமாக சிறுத்த இடை என்பதை இங்கு குறிப்பிட்டுள்ளார். வெளுத்த நகை, வள்ளியம்மையின் அந்த புன்சிரிப்பு எத்தனை வெண்மையான ஒரு வெளுத்த நகை என்று இந்த இடத்தில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வானை அம்மையோடைய நகை புன்னகை முத்தை தரு பத்தி தரு நகை அந்த பாடலில் கூறியிருக்க மாதிரி இந்த பாடலில் வள்ளியம்மையாருடைய வெளுத்த நகை வெண்மையான புன்னகை என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய மன அழுக்குகளை துவைத்து அதனை வெளுத்தால் எப்படி வெண்மையாக இருக்குமோ அப்படி வெண்மையான வெளுத்த நகை. கருத்த குழல். கருத்த குழல், அந்த முருகப்பெருமானை வழிபடாதவர்களின் மனம் எப்படி இருண்டு போயிருக்குமோ, அவர்களுக்கு இதனுடைய உண்மை பிடிபடாமல் போனால் எப்படி இருண்டு போயிருக்குமோ அப்படி அதனை சொல்லும் விதமாக கருத்த குழல். சிவத்த இதழ், அதாவது நம் வாழ்க்கையில் உள்ள செழிப்பினை குறிக்கும் விதமாக அந்த அம்மையாரின் சிவந்த இதழ்களை அனுக்கிரகத்திற்கு ஒப்பாக இங்கு குறிப்பிட்டுள்ளார்கள். மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். அதாவது வேடர் குலத்தில் பிறந்த வீரப்பெண்ணான வள்ளியின் விழிக்கு ஒப்பாகும். இப்படி பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் கொண்டிருக்கக்கூடிய வள்ளியம்மையாரின் விழிக்கு ஒப்பாக இருக்கக்கூடியது இந்த வேல். ஆழ்ந்த அகன்று அந்த விழியினை போன்று இருக்கின்றது, கூர்மையாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். இப்படி ஒரு அம்மையாருடன் ஒப்பிட்டு அந்த வேலினுடைய திறத்தை நமக்கு புரியும் விதமாக அவர் கூறியுள்ளார். மேலும் இது மட்டும் அல்லாது வள்ளியம்மையாரின் தொழிலாக காக்கக்கூடிய முருகப்பெருமானின் உடனிருந்து அம்மையார் நம்மை காக்கின்றார் என்றால் அவரின் தொழிலாக தோற்றுவித்தலையும் தன பாரங்களை தாங்கக்கூடிய சிறுத்த இடையாக நம்மளை காத்தலையும்
முத்து போன்ற அந்த வெண்ணிற பற்கள் என்று கூறுவதன் மூலமாக நம்முடைய அகங்காரங்களை ஒழித்து பஸ்பமாக்கி வெண்மையான ஒரு விபூதியினைப் போல நம்மளை அகங்காரத்தை சம்ஹாரம் செய்வதனையும், மறைந்திருக்க வேண்டிய பொருட்களுக்கான விளக்கத்தினை நமக்கு விளக்கும் விதமாக மறைத்தலையும், அந்த சிவந்த இதழ் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுக்கிரகத்தையும் வள்ளியம்மையார் நமக்காக செய்கின்றார் என்று இதில் கூறும் விதமாக வந்துள்ளது. மேலும் இது போன்ற 5 தொழில்களை செய்ய வல்லது. நாளிக்கிணறை உருவாக்கியதன் மூலம் தோற்றுவித்தலையும், நக்கீரனார் அடைத்து வைக்கப்பட்டிருந்த குகையினை தகர்த்து அவரை காத்ததன் மூலம் காத்தலையும், சூர சம்ஹாரனை அழித்தன் மூலம் அழித்தலையும், போரின் போது மறைக்கப்பட வேண்டிய விஷயங்களை மறைத்து காத்ததன் மூலம் மறைத்தலையும், எப்போதும் எல்லோருக்கும் அனுகிரகத்தினை அளித்து கொண்டிருப்பதன் மூலம் அனுகிரகத்தையும், இந்த 5ஐயும் வேல் செய்கின்றது. இப்படி வள்ளியம்மையாரின் தொழிலாக 5ஐயும், வேலின் தொழிலாக 5ஐயும், இவை அனைத்தையும் நமக்காக செய்யும் முருகப்பெருமானின் அடியார்கள் அந்த வேலினை வணங்கினால் இந்த வேல் நமக்காக செய்யும் என்பதை நமக்கு உணர்த்தும் விதமாக இந்த பாடலின் மூலம் வேலினை ஒப்பிட்டு அருணகிரிநாதர் நமக்கு விளக்கி அருளியுள்ளார். அற்புதமான பாடல். முருகப்பெருமானின் பாடல்களை எப்பொழுதும் நமக்கு ஒரு தடவை படித்துவிட்டால் நமக்கு புலப்படாது. அருணகிரிநாதர் வழங்கிய பாடல்களை நாம் எந்த அளவிற்கு முருகப்பெருமானை அடுத்து செல்கின்றோமோ, முருகப்பெருமானின் ஞானம் நமக்குள்ளே எந்த அளவுக்கு அதிகரித்து கொண்டு செல்கிறதோ அந்த அளவிற்கு நமக்கு அந்த பாடலுடைய பொருளானது, அதனுடைய பொருள் இன்னும் சிறந்ததாக நல்ல தெளிவாக நமக்கு விளங்கும். எந்த அளவுக்கு நாம் முருகப்பெருமானை அடுத்து சொல்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பாடலின் பொருளானது நமக்கு தெளிவாக விளங்கும். இன்று நான் இந்த கூறிய பொருள் கூட இதைவிட இன்னும் தெளிவாக எனக்கே விளங்கும். நாம் எந்த அளவிற்கு நான் முருகனை அடுத்து நான் செல்கின்றேன், முருகப்பெருமானிடத்தில் எந்த அளவுக்கு பக்தி செலுத்துகின்றேன், நான் அதை பொறுத்து அந்த பொருளுடைய விளக்கம் இன்னும் ஆழ்ந்த விளக்கமானது நமக்கு கிடைக்கும். அப்படி அற்புதமான சக்தி கொண்ட இந்த வேல்மாறல் பாடலை படித்து உங்களுடைய பிறவி பிணியினை தீர்க்க வேண்டும். இது முதல் பாடலுக்கான விளக்கம். மீதி உள்ள பாடலுக்கான விளக்கத்தை நாம் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருந்தால் நம்ம அடுத்தடுத்து பதிவு பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு சேரும். நன்றி.